சென்னை கொடுங்கையூரில் குப்பை தேக்கத்தை தடுக்கும் வகையில் 1248 கோடி ரூபாய் மதிப்பில் 2 ஏரி உலைகள் அமைத்து குப்பையிலிருந்து மின்சாரம் மற்றும் எரிவாயு தயாரிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்கு முதற்கட்டமாக 848 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? மேலும் எப்போது இதன் பணிகள் தொடங்க இருக்கின்றன? வணக்கம் அகிலா. கொடுங்கையூரில் 2 எரி உலைகள் அமைத்து குப்பையிலிருந்து மின்சாரம் மற்றும் எரிவாயு தயாரிக்கக்கூடிய முடிவை சென்னை மாநகராட்சி தற்பொழுது அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறது. சென்னையில் குப்பை தேக்கத்தை தடுக்கும் வகையில் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் 1248 கோடி ரூபாய் மதிப்பில் எரி உலைகள் அமைக்கப்பட இருக்கிறது. இதன் வாயிலாக தினமும் 42 மெகாவாட் மின்சாரம், 80 கிலோ வாகன பயன்பாட்டிற்கான எரிவாயு தயாரிக்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஒரு நாளைக்கு 62 லட்சம் கிலோ திடக்கழிவுகள் என்பது அகற்றப்பட்டு வருகிறது. இது பெரும்பாலும் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொடுங்கையூர் குப்பை கிடங்கிலும், தென்சென்னை பகுதியில் பெருங்குடி குப்பை கிடங்கிலும் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு உடல் பிரச்சனைகள் என்பது ஏற்படுகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் தான் பெருங்குடியில 225 ஏக்கர் பரப்பளவில் கொட்டப்பட்டுள்ள அந்த குப்பை பயோமைனிக் முறையை பிரித்தெடுத்து அகற்றும் பணியை சென்னை மாநகராட்சி கிட்டத்தட்ட அந்த பணிகள்ல 85% முடித்திருக்கிறது. மீதமுள்ள பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொடுங்கையூர்ல குப்பை கிடங்கில் 252 ஏக்கர் பரப்பளவில் கொட்டப்பட்டுள்ள அந்த குப்பைகளையும் பயோமைனிக் முறையில் அகற்ற ஒப்பந்தம் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுங்கையூர் பெருங்குடி குப்பை கிடங்கு நிலங்கள்ல மீட்கப்பட்டு அங்கு சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் குப்பைகளிலிருந்து மின்சாரம் மற்றும் வாகன பயன்பாட்டிற்கான எரிவாயு தயாரிக்கும் பணிகள் என்பது அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறது. 2 எரி உலைகள் அந்த இடத்துல அமைக்க மாநகராட்சி என்பது முடிவு செய்திருக்கிறது. இதற்காக 1248 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த எரி உலைகள் அமைக்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக இதற்கான கட்டடம், சுற்றுச்சுவர், எரி உலைகள் போன்றவற்றுக்கு 848 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட எரி உலைகள் 400 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே இந்த மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.